இப்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் முன் எப்பொழுதும் இல்லாத ஒரு அரசியல் சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறார். தமிழ்நாட்டின் ஆட்சி குறித்த புதிய கருத்தியல்கள் இன்றைக்கு தோன்றியிருக்கின்றன. தமிழ்நாடு ஒரு முக்கியமான மாநிலம் என்கிற முறையில் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி நல்லாட்சியாக, வெளிப்படையான ஆட்சியாக, மக்களுக்கு உண்மையான ஆட்சியாக இருக்க வேண்டும் என்ற கருத்து இன்றைக்கு வலுவடைந்திருக்கிறார். டிரான்ஸ்பரண்ட் குட் கவர்னன்ஸ் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு தேவை என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார். இதை சொல்லுகிற நேரத்தில் ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சி தமிழ்நாட்டிற்கு தேவை என்ற கருத்து இன்றைக்கு வலுவடைந்திருக்கிறார். இன்னொன்று, 1967க்கு பின்னர் தமிழ்நாட்டை ஆட்சி புரிந்து வருகிற திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த இரண்டு கட்சிகளும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்காக புதிதாக ஒன்றையும் சொல்லுவதாக இல்லை. அவர்களிடம் புதிய சிந்தனைகளோ, புதிய ஆக்கப்பூர்வமான கொள்கைகளோ, திட்டங்களோ இல்லை என்பதை இன்றைக்கு மக்கள் புரிய தொடங்கியிருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் மாற்று என்ற ஒன்றை ஏற்கக்கூடிய அரசியல் மனநிலை இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்திருக்கிறார். ஒரு மாற்று அரசியல் தமிழ்நாட்டிற்கு தேவைப்படுகிறது. ஒரு மாற்று ஆட்சி தமிழ்நாட்டிற்கு தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை கொடுப்பதற்கான அரசியல் சக்திகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உருவாகிவிட்டார்களா என்று வருகிற பொழுது, அப்படிப்பட்ட ஒரு மாற்று ஆட்சியை கொடுக்கக்கூடிய வல்லமையை பெற்ற ஒரு அரசியல் அணி தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது என்பதையும் மக்கள் இன்றைக்கு ஒப்புக்கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள்.